திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் சத்திய தர்மமாவது, நான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, எந்த புத்தகத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, எவ்வளோ பெரிய பிக்ஷுவாக இருந்தாலும் அவர் போதிப்பாராக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களுக்குள் உறுதியாக இருந்தால் மட்டும், உங்களுக்குள் பிரத்யக்ஷமாக இருந்தால் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்திய தர்மமாவது நாங்கள் கையாள வேண்டியது, அவரவர் கையாள வேண்டியது, அவரவருக்குள் இது உறுதியாக வேண்டியது. இது வெறுமனே நாலேஜுக்குள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு அறிவாளிக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அறிவாளி என்பவர் இதை 10 போல இது 11ஆக இதை எடுத்துக்கொள்வார். 10 வைத்துக்கொண்டு இதையும் எடுத்துக்கொண்டு இது 11ஆக எடுத்துக்கொள்வார். அவர் அறிவாளி. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் எல்லாத்தையும் விடுவார். அப்போது அவருக்கு அவருடைய அறிவு அல்ல வளருது, அவருடைய ஞானம்தான் அப்போ அங்கே வளருது. அப்போது ஞானத்துக்குத்தான் இது அகப்படும். அப்போ ஞானத்துக்கு அகப்படுவதை இதை நான் தான் புரிந்து கொண்டேன், நான் தான் இதை சத்தியத்தை உள்வாங்கி கொண்டேன் என்று அங்கே ஒரு கதை கிடையாது. அப்போது என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம்தான் ஞானம் அடைவது என்பது. அப்போ ஞானம் அடைவதற்கு நாங்கள் சத்தியத்தை கேட்டு அதை விமர்சித்து நடைமுறையில் கையாளணும். அப்போ அவரவருக்குள் இது உறுதியாகும், அவரவருக்குள் இதை உணர முடியும். அப்போது அவர் ஞானம் அடைவார். அப்போது ஞானம் அடைந்த அவர் அங்கே இல்லை. அப்போ ஞானம் அடைதல் என்பது நான் அல்ல, என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம்தான் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மமாவது நாங்கள் எங்களுக்குள் உறுதியாக்கி கொள்ள வேண்டியது. இது யாராலும் உறுதியாக்கி கொள்ள முடியாது. அது எங்களால் சத்தியத்தை கேட்டு விமர்சித்து கையாள முடியும். சத்தியத்தை காண மட்டும் எங்களுக்கு முடியும், விமர்சனம் செய்ய மட்டும் எங்களுக்கு முடியும். அதை தவிர சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ள எங்களால் முடியாது. அது நடப்பது ஜானத்தோ அகம் பிக்கவே பசத்தோ. ஜானத்தோ என்றால் அறிந்து கொள்வது, பசத்தோ என்பது புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வது என்பது நாங்கள் நினைத்து புரிந்து கொள்ள முடியாது. நினைப்பதனால் எங்களுக்குள் இது உள்வாங்கப்படுகிறது. நாங்கள் விமர்சிப்பதனால், நாங்கள் நடைமுறையில் கையாள்வதனால் இது எங்களுக்குள் உறுதி ஆகுகிறது. அப்போ இதை உறுதிப்படுத்த முடியாது. உறுதிப்படுத்த முடியாது என்றால் இது உறுதியாகக்கூடியது. அப்போது இதை விமர்சிக்கணும். அப்போ சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ள நாங்கள் விமர்சிக்கணும். விமர்சனம் இருந்தால்தான் அவருக்கு நடைமுறையில் இதை கையாள முடியும். அப்படி இல்லாட்டி அவருக்கு நடைமுறைக்கு வர முடியாது, சத்தியத்தை காண முடியாது. காண்பவருக்குத்தான் இது உறுதியாகும். உறுதியான நிலை தான் ஞானம். அப்போது ஞானம் அடைந்த ஒருவர் இங்கே இந்த உலகில் எங்கேயும் இருக்க முடியாது. உலகத்தை வெல்பவர் தான் ஞானி. அதுதான் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர். உலகத்தை வென்றவர் உலகில் இருக்கிறாரா? இல்லை. உலகத்தை வென்றபோது அவரும் இல்லை. அவரை இழந்த சுபாவம்தான் உலகத்தை வென்ற சுபாவம். அப்போது புத்த காலத்தில் அங்குலிமால 1000 கொலைகளை செய்தவர். அப்போ 1000 கொலைகளை செய்த அங்குலிமாலவும் நிர்வாணம் அடைந்தார், ஞானம் அடைந்தார். அப்போ அவராலும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியுமாக இருந்தால், அப்படியான கொடூரமான மனிதனுக்கும் இந்த சத்தியத்தை
புரிந்து உணர முடியுமாக இருந்தால் ஏன் எங்களுக்கு முடியாது? ஏன் எங்களுக்கு முடியாது? நாங்கள் வேறு வேறு நோக்கங்களில் போய்க் கொண்டிருந்தால், வேறு வேறு துஷ்டிகளில் இறங்கி பிடித்து கொண்டிருந்தால் அது எங்களால் முடியாது தான். ஆனால் நாங்கள் இதை விடாமுயற்சியில் பிடிப்போமாக இருந்தால், இதை அனாத்ம கோணத்தில் நாங்கள் இதை கையாள்வோமாக இருந்தால், அப்போ எங்களால் இதை எங்களுக்குள் இது உறுதியாகும், எங்களுக்குள் இது பிரத்யட்சமாகும். அப்போது அந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெறுவோம், காம பூமியிலிருந்து விடுதலை பெறுவோம். அங்குலிமால 1000 கொலைகளை செய்தார் என்றால் அவருக்கு கர்மம் பரிசளிக்காமல் இருக்காது தானே? அவருக்கு கர்மம் பரிசளிக்கணும் தானே? அப்போ எப்படி அவருக்கு கர்மம் பரிசளிக்காமல் அவர் எப்படி நிர்வாணம் அடைந்தார் என்று பார்த்தால், அவர் கர்ம பூமியை வென்றார். காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தார். அப்போ கர்ம பூமி அங்கே வெல்லப்படுகிறது. அப்போ உலகத்தை வென்றபோது நானும் இல்லை, அப்போது எனக்கு கர்மாவும் இல்லை. அப்போ கர்மத்தை வெல்வது என்பது இதுதான். அதுவரைக்கும் யாருக்கும் கர்மத்தை வெல்ல முடியாது. தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த சமாதியில் மூழ்கி இருப்பதனால அவர் கர்ம பூமியை வெல்ல முடியாது. அவர் இந்த படிக்க சமுப்பாத தர்மத்துக்கு வரணும். காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணரணும். அப்போது அவர் உணர்வுக்குள் விழித்து கொண்டார். அவர் ஞானம் அடைவார், சத்திய ஞானம் அடைவார். அவர் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது. அப்போது கர்ம பூமியை வெல்வது இந்த படிக்க சமுப்பாது என்ற மனம் உருவான விதத்தில்தான், ஆன்மா உருவான விதத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்வது தான் இந்த படிக்க சமுப்பாத தர்மம். அப்போ இதற்குள் தான் நாங்கள் கர்ம பூமியை வெல்ல முடியும். அதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் கர்ம பூமியை வெல்ல முடியாது. அப்போது கர்ம பூமியை வென்றவருக்கு மீண்டும் கர்மா இல்லை என்றால் அவர் உலகை வெல்கிறார். உலகை வென்றவருக்கு நானும் இல்லை. அப்போ நானும் இல்லை என்றால் இதுதான் சத்திய ஞானம். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம், அதாவது மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்ந்தவருக்குத்தான், அப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்டவருக்குத்தான் மனதில் மீளல் நடக்கிறது. அதுதான் கிருத்திய ஞானம். அப்போ அவர்தான் மனதில் மீளும் வழிக்கு வருகிறார். அப்போ மனதில் இருந்தும் மீள அவர் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாளுகிறார். அது எப்படின்னா, நடந்து போகும்போது நடக்கும் நான் இங்கே இருக்கிறேனா என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு பார்க்கும்போது கால்கள் வலது கால் இடது கால் என்று நடந்து போகிறது. நடந்து போகும் செயலுக்கு அங்கே சொந்தக்காரர் இல்லை. அந்த சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. ஒரு எண்ணம் வந்தது, நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கடைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் மனம் ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டது. அப்போ அதன் பின் போவது என்ற செயல் நான் செய்வது கிடையாது. அது ஒரு இயந்திரம் போல இயங்குகிறது, ஒரு ரோபோவை போல அங்கே ஒரு செயல்பாடு நடக்கிறது. அப்போ இந்த செயல்பாடை அவர் கவனிக்கிறார். கவனித்து பார்க்கும்போது வலது கால் இடது கால் என்ற நடைமுறையில் அவர் நடந்து போகும் விதம் நானாக நடந்து போகிறேன் என்ற சத்தியத்தை அவர் கவனித்து பார்க்கும்போது, அவர் உள்வாங்கியதை சத்தியத்தை உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது அவர் நான் நடப்பது என்று இங்கே ஒன்று இல்லை. அப்போது இங்கே செயல் ஒன்று நடக்கிறது. அப்போ அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அங்கே. அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அப்போது எல்லா இடத்திலும் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது எண்ணங்கள் வருது போகுது. அப்போ எண்ணங்கள் என்பது எங்களுக்கு ஒரு சமிக்கையை அடையாளத்தை கொடுக்கிறது. அப்போ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அடைய முயற்சி செய்கிறோம் என்றால் அது கர்ம பூமி. ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அதன் பின் போக மாட்டார். அப்போது அங்கே அந்த தீ மனதில் எரிந்து கொண்ட தீ அணையப்படுகிறது. அணைந்ததன் பிறகு அவர் செயல்பாடு மட்டும் நடக்கிறது. அந்த செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் இல்லை. செயல் நடக்கிறது. இன்னொருத்தரிடம் பேசுவார், மற்றவரிடம் கதைப்பார். ஆனால் அதில் அவர் இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார். வழக்கம் போல எல்லா செயல்களும் நடக்கும். ஆனால் அங்கே இறங்கி பிடித்து கொண்ட சுபாவம் கிடையாது.
அப்போது இறங்கி பிடித்து கொள்ளவில்லை என்றால் அங்கே அப்போது நானும் இல்லை. அப்போது இதுதான் என்னில் நான் விடுதலை அடையும் சுபாவம். அப்போ இந்த சுபாவ தர்மத்தோடு இணையும் இந்த வழியில் பயணம் செய்யும் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அப்போது நானும் இல்லை. அப்போது நான் என்ற துஷ்டியிலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன். அதுதான் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு சமிக்கையில் அடையாளம் இருக்கிறது. அடையாளம் அப்போ நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது, நினைப்பது எல்லாமே அடையாளம். அப்போ அந்த அடையாளத்திலும் நாங்கள் மீள்வதாக இருந்தால், மீண்டு விட்டால் நாங்கள் அப்போது இந்த உலகை வெல்வோம். காம, ரூப, அரூப என்ற 3 பூமிகளையும் வென்று ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவோம் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இது நடைமுறையில் எங்களுக்குள் நாங்கள் கையாள வேண்டியது. அப்போ இது யார் சொன்னாலும், எவர் சொன்னாலும், எப்படியாப்பட்ட போர்வையில் இருந்து கொண்டு சொன்னாலும், அவர் உலகத்தில் பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த புத்தகத்தில் இருக்கிறது, திரிபிட்டக புத்தகத்தில் இருக்கிறது என்று சொல்வதும் அதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதை நாங்கள் சொல்கிறோம் என்றும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்கள் விமர்சித்து பாருங்கள். உங்களுக்குள் ஒரு தேடுதல் செய்தை பாருங்கள். அந்த தேடுதலானது தான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானம் என்பது ஆழமாக சென்று நுழைந்து ஆழமாக சென்று பார்ப்பது தான் விதர்சனா தியானம். அப்போ இந்த விதர்சன் நோன் என்கிற இந்த ஆழமான ஒரு விமர்சனத்தை செய்யும் அந்த விதர்சனா ஞானத்துக்குத்தான் இது அகப்படும். இங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று. அப்போது எல்லாமே நாங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாமே நினைப்பு. அப்போ நினைப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து விட்டால் உலகை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். அப்போ இதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்று. நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. அப்போது நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது மாயையில் தான் இருக்கிறோம். நினைப்பில் இருக்கும் மனிதர்கள் எல்லாமே மாயைக்குள் இருக்கிறார்கள். அப்போது நினைப்பில் இருந்து விடுதலை அடைய தியானம் பண்ணினா, அப்போ மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது நினைப்பில் இருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டாரா? இல்லை, அவர் நினைப்பிலிருந்து விடுதலை அடைந்து விடவில்லை. ஏன்? அது நிஷ்கம்மன பிரகான மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பரவச நிலையில் சமத சமாதியில் அவர் அந்த சமாதியின் நிலையில் அவர் மூழ்கி இருப்பாராக இருந்தால் அது நிஷ்கம்மன பிரகான, அதாவது தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதைப் போல அவர் அந்த பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ அது நிரந்தரம் கிடையாது. நாங்கள் பந்தை பிடித்து கொண்டு இருக்கும் வரை தண்ணீருக்குள் பந்து இருக்கும். கையை விட்டுட்டால் அது மேலே வந்துடும். இதே போல் அவர் தியானத்துக்குள் மூழ்கி இருப்பதனால அவருடைய மனம் ஒரு சமநிலையில் இருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிட்டால் அது மறுபடியும் அந்த ராக தேச மோக என்ற தீ பற்றி கொள்ளும். அப்போ தீ பற்றி கொண்டு விட்டால் அங்கே நிரந்தரமான சமாதி நிலை இல்லை. அது நிரந்தரமற்ற அல்பமான சமாதி நிலை. அதுதான் இந்த தியானத்துக்குள்ளுள்ள சமாதி. அப்போது ததங்க பிராகான என்பது நாங்கள் எல்லா இடத்திலும் வேண்டுதலை வைத்து கொண்டு, பிரார்த்தனைகளை செய்து கொண்டு, பூஜைகளில் ஈடுபட்டு கொண்டு அதில் ஒரு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை அடைகிறோம். அதுதான் ததங்க பிராகான. அப்போ அதிலும் உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சமுச்சேத பிராகான என்ற மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்பவர், உணர்வுக்குள் விழித்து கொள்பவர் இந்த சமுச்சேத பிரகானைக்கு வருகிறார். அதாவது மனம் உருவான விதம் பற்றி உணர்பவர் சத்திய தர்மத்தை கேட்டு, கல்யாணமித்ரவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் இந்த மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்பவருக்கு மீண்டும் மனம் உண்மையாகாது, வெளி உலகம் உண்மையாகாது. அப்போ எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. மாமரம், வாழை மரம், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, வீடு, வாசல்,
சூரியன், சந்திரன் இவை எல்லாமே எண்ணங்கள். அது வெளியில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார். சத்திய ஞானம் அடையும் போது இந்த சத்தியத்தை அவர் உணர்கிறார். அப்போ வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது. அம்மா என்றால் அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அம்மா. அப்போ அம்மா வெளியில் அல்ல, அது மனதில் இருக்கிறது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை உணரும் போது அவர் அந்த சத்தியத்துக்குள் இணைகிறார், சத்தியத்தோடு இணைகிறார். அப்போ அந்த சத்தியமும் அவரும் இரண்டு அல்ல. அப்போ சத்தியத்தோடு இணைந்தவருக்கு மீண்டும் அம்மா வெளியில் இருக்கிறாரா? இல்லை, அவர் மீண்டும் அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற துஷ்டிக்கு அவர் போக மாட்டார். அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டு விட்டால், அப்போ துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் அவர் அந்த உலகத்தை வெல்கிறார். அங்கே தான் உலகத்தை வெல்கிறார், காம பூமியை வெல்கிறார். அப்போ அம்மா வெளியில் அல்ல, அப்பா வெளியில் அல்ல, வீடு வெளியில் அல்ல, வாசல் வெளியில் அல்ல, சூரியனும் வெளியில் அல்ல, சந்திரனும் வெளியில் அல்ல, எதுவுமே இப்போ வெளியில் எங்கேயுமே ஒன்றும் கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்கு உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போது இதுதான் நிஷ்கம்மன பிராண இல்லை, இதுதான் சமுச்சேத பிரகான. அப்போ நிஷ்கம்மன பிரகான என்பது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பது. ஆனால் மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்பவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார், விடுதலை அடைகிறார். அதுதான் சமுச்சேத பிரகான. மனதை வெல்லும் வழி இங்கே தான் இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்பவர் வெளி உலகத்தில் இருந்து மீள்கிறார். அப்போ அவருக்கு தான் மனதை வெல்லும் வழி திறக்கிறது. மனதை வெல்லும் வழி திறக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி புரிந்து உணர்ந்த போது அவர் மனதை வெல்லும் வழிக்கு வருகிறார், மனதிலிருந்து மீளும் வழிக்கு வருகிறார். அப்போ மீண்டும் அவர் வெளி உலகத்துக்கு போக மாட்டார், அதை நம்ப மாட்டார். அவர் நம்பி பிரார்த்தனைகளில், பூஜைகளில் வேண்டுதல் வைத்துக்கொண்டு அவர் இறங்கி பிடித்து கொண்டு இருக்க மாட்டார் எதையுமே. அப்புறம் உலகை வென்றவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. அப்போ உண்மையாகாது என்றால் மீண்டும் அவருக்கு அந்த உலகில் பிறப்பதற்கு இடம் கிடையாது. அப்போ இதுதான் கர்ம பூமியை வென்ற சுபாவம், இதுதான் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ கர்மத்தை சுமந்து கொண்டு போகும் இந்த மனிதனுக்கு எல்லா கர்மம் உண்மையாக இருக்கிறது. அப்போ கர்மம் உண்மையாக இருந்தால் அவருக்கு அந்த பிறப்பு இறப்பு என்ற பயணம் இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு கர்ம பூமியை வெல்கிறார் என்றால் அவருக்கு பிறப்பதற்கு அங்கே கர்மா கிடையாது. கர்மத்தை வென்றுவிட்டார். அப்போ அந்த உலகத்தை வென்றபோது அங்கே உலகில் அவருக்கு பிறப்பு சம்பவம் நடக்காது. இதுதான் தனக்குள் உறுதியாகக்கூடிய சத்தியம், தான் உணரக்கூடிய சத்தியம். இதுதான். அப்போது இந்த சத்தியத்தை உணர்ந்தவர் சம்மா திட்டிக்கு வருகிறார். அவர் தான் சத்திய ஞானம் அடைபவர். அப்புறம் மீண்டும் அவர் மனதில் மீளும் வழிக்கு வருகிறார், கிருத்திய ஞானத்துக்கு வருகிறார், மனதில் மீளும் வழிக்கு வருகிறார். அப்போ மனதில் இருந்தும் இந்த சத்தியத்தை நடைமுறையில் கையாண்டு பார்ப்பது, கேட்பது, உணர்வது, மனதுக்கு வரும் எண்ணங்கள் எல்லாத்திலும் இருந்து மீண்டு அப்போது எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டு அந்த ஈடுபடும் காரியத்தில் நான் இருக்கிறேனா, நானா செய்கிறேன், நானா அதை சாப்பிட்றேன், நானா குடிக்கிறேன், நானா நடந்து போகிறேன், நானா பேசுகிறேன், நானா செயல்படுறேன் அப்படின்ற சத்தியத்தை அவர் நடைமுறையில் தேடி தேடி பார்க்கும்போது எல்லா இடத்திலும் அவர் இல்லை, எல்லா இடத்திலும் அவர் இல்லை. அப்போது எல்லாமே எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்களிலும் உண்மை அல்ல, எண்ணங்களும் மாயை. எண்ணங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார். அப்போ மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைகிறார், எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார். அப்போ இதுதான் மனதிலிருந்து மீண்ட சுபாவம். அப்போ மனதிலிருந்து எண்ணங்களிலிருந்து மீண்ட போது அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. காம ரூப அரூப என்ற 3 பூமிகளும் வெல்வது இங்கே தான். அப்போ வென்று விட்டவர் மீண்டும் உலகில் பிறப்பதற்கு எங்கேயும் இடம் கிடையாது. அப்போது இடம் கிடையாது என்றால் அவருக்கும் அவர் இல்லை. அப்போ எனக்கு நான் இல்லாத நிலை இதுதான். அப்போ எனக்கு நான் இல்லாத நிலை என்றால் அதுதான் புத்த நிலை, இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் நிஷ்கம்மன பிரகான என்கிற அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருந்த நிலையிலிருந்து இந்த விதர்சன தியானத்துக்கு
சமத்த தியானத்திலிருந்து விதர்சனா தியானத்துக்கு வந்து விதர்சனா தியானத்தினூடாக மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்ந்து மனதிலிருந்து மீண்டு உலகத்தை வென்று மரணத்தை வெல்கிறார். அப்போ இது வந்து சமுச்சேத பிரகாணம் அல்ல, இது வந்து அப்போ இதுதான் சமுச்சேத பிரகாண. அப்போது முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த சுபாவம், மனதை முறியடித்த சுபாவம், எண்ணங்களை முறியடித்த சுபாவம், உலகை வென்ற சுபாவம். அப்போது முறியடித்து விட்டால் அதற்கு இடம் கிடையாது. ஆகவே இதான் யுத்தம் செய்த சுபாவம் என்று கூறப்படுகிறது. பகவான் புத்தர் அவர்கள் கயாசிசி போதி முறையில் காம பூமியை, ரூப பூமியை, அருப்பு பூமியை வென்றது வந்து யுத்தம் செய்து மரண யுத்தம் செய்து தான் இந்த பூமிகளை வென்று சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைந்தார். அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தினூடாக பயணம் செய்யும் இந்த சுத்தவத்தாரிய ஸ்ராவகரும் இந்த யுத்தத்தை செய்கிறார். மனதை வெல்லும் யுத்தம். அப்போ அந்த யுத்தத்தில் மனதை முழுதாக வெல்கிறார். மனதை முறியடிக்கிறார், மனதை வெல்கிறார். அப்போ மனதை வென்று எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ இதுதான் சமுச்சேத பிரகாண என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது சமுச்சேத பிராகானையில் மீண்டும் வேல்யூ கிடையாது, எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது, மனதுக்கு வேல்யூ கிடையாது. வெளி உலகத்தில் இருந்து மீண்டவர் மனதிலும் இருந்து மீள்கிறார். அப்போ எங்கேயும் எதற்கும் அவருக்கு தீ பற்றி கொள்ளும் சுபாவம் இல்லை. தீ முழுதாக அணைந்த சுபாவம் இதுதான். அப்போ இதுதான் நிர்வாண சுபாவம். இதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது நிர்வாணம் அடைவது என்பது வந்து நாங்கள் எங்களுக்குள் உறுதியாகி கொள்ள வேண்டியது, எங்களுக்குள் உறுதியாக வேண்டியது தான் நிர்வாணம் என்பது. அப்போ இது வந்து எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வயது எல்லை கிடையாது, இதுக்கு ஜாதி பேதம் கிடையாது, இதுக்கு மொழி இனம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த மகா காம்பீரமான பரம சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.